ஹலோ மக்களே, சின்னதாக சிம்பிளாக ஒரு சமையல் வீடியோ பார்க்கலாமா? வாங்க. என்னடா இது காஃபி கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இதுதான் கொள்ளு வேக வச்ச தண்ணி. கொல்லை வேக வச்சுட்டு தண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. புளி நல்லா ஒன்று கையிலே நல்லா மசிச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. புளியோட தோல் இல்லாமல் புளி தண்ணியை நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணியோட வடிகட்டி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்து நல்லா கையிலையே மசிச்சு விடுங்க. நல்லா தோல் எல்லாத்தையும் அமுக்கி மசிச்சு விட்டிங்கன்னா அந்த தண்ணியிலே நல்லா டேஸ்ட் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கையில் நம்ம மசிக்கிறோமோ ரசத்தோட டேஸ்ட்டு இன்னும் அருமையாக இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானது பார்க்க போகிறோம். இப்போ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், மஞ்சள், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸ்பூன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன்னா 1 போதும். மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மசாலாவை நம்ம ரசத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுது எல்லாத்தையும் சேர்த்து கண்டிப்பாக பெருங்காயப்பொடி சேர்க்கணும். அதான் நம்மளோட ஸ்மெல்லு, ரசத்துக்கு முக்கியமான ஸ்மெல்லே. அப்போ நம்ம கலக்கி வச்சிருந்த தண்ணியையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ ரசத்தில் மல்லித்தலையெல்லாம் தூவி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ரசம் முறை கூட்டணும். மேலே முறையாக வரப்போ நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல மணமான கொள்ளு ரசம் தயார். தேங்க்யூ ஸோ மச்.